this is my story vlog number 3. இன்னைக்கு வந்து 31/12/2024 ஈவினிங் டைமோட vlogகும் அண்ட் January 1 2005 ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் பீலேட் விஷஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்லாம் வந்து பெருசாலாம் வந்து செலிப்ரேட்லாம் வந்து வீட்டிலலாம் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் பண்ணலை. இப்போது வந்து பார்த்திங்கன்னா சரி நியூ இயர் வருது, வாசல் வந்து நல்லா குப்பைலாம் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து கூட்டிகிட்டு கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் ஒரு மூடு இருந்துச்சு. சரி வீட்டு வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மூட். சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது இருக்கையிலே வந்து பார்த்துடணும், அப்புறம் இல்லாட்டி ஒரு மாதிரி எரிச்சலாக வரும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பெருசாக வாசலை கூட்டுறது அப்படிலாம் வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து செகண்ட் அக்கா வந்து இந்த மாதிரி வேலையில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க. அதனால் அவங்க வந்து செய்கிற வரைக்கும் அது அப்படியே தான் வந்து கிடக்கும். அம்மா ஒரு 4-5 தடவை வந்து என்னை கத்துவாங்க வாசலை கூட்டுன்னு. பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம்ல, அதனால் வந்து நானும் காதலே வாங்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கத்தாழை செடி வந்து நம்ம வீடியோலே கொஞ்சம் ஃபேமஸான செடி. தண்ணி ஊற்றுறது இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த மழையே வந்து நிறைய தண்ணி ஊற்றிடுச்சு. ஸோ நல்லா ஸ்டோர் ஆகிடுச்சு. அதனால் வந்து ரொம்ப தண்ணி வந்து செடியில் இருந்தாலும் அழுகி போயிடும். அதனால் அதையுமே வந்து வடித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாசலை வந்து நல்லாவே வந்து கழுவிட்டேன். அம்மா ஆச்சரியமாகவே பார்த்தாங்க, என்னடா நம்ம பிள்ளை இந்த வேலையெல்லாம் பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி வருஷம் ஃபுல்லாக பார்க்கல, வருஷம் முடிய போகுது, நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, அப்போயாச்சும் வந்து கொஞ்சம் பார்ப்போன்னு சொல்லி தான் இந்த வேலையை வந்து பார்த்தேன். ஓரளவு நல்லாவே வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா வந்து கழுவிட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து துணி மடிக்கிற விஷயம் தான் பெரிய விஷயம். ஒவ்வொரு வீட்லேயும் சண்டை நாடுறது இந்த துணி மடிக்கிறது, துணி காய போடுறது. மடித்த துணியை ஒழுங்காக எடுத்து வைக்காமல் கண்ட இடத்துலேயே கிடந்து அது இதாகிடும். அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி வந்து நான் துணியையும் வந்து மடித்து வச்சுட்டேன். எனக்கு துணி மடிக்கிறது மட்டும் சுத்தமாக பிடிக்காது. அதே மாதிரி துணி காய போட்டுருது. அன்றைக்கின்னு வந்து இந்த 2 வேலையுமே பார்க்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் துணியையும் வந்து காய போட்டாச்சு. சரி நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கையிலே வந்து மீன் குழம்பு இருந்துச்சு. அதுக்கு இடியாப்பம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்கெல்லாம் வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இடியப்பம் வந்து அந்த பெரிய தட்டு, இப்போ தட்டு இடியப்பம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இட்லி சட்டிலேயே வந்து இடியப்பம் வந்து இட்லி ஷேப்பில் வந்து வரும். பட் எனக்கு வந்து இடியப்பம் எந்த ஷேப்பில் இருந்தாலுமே பிடிக்காது. அது என்னவோ தெரில, எனக்கு இடியப்பம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்காது. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் ஒன்று, அதில் வந்து 1 இல்லாட்டி வந்து 2 தான் சாப்பிடுவேன். எனக்கு அதுக்கு மேலே வந்து நான் சாப்பிடவே மாட்டேன். அன்றைக்கி நான் இடியப்பம்லாம் வந்து சாப்பிடல. எனக்காக கொஞ்சம் சோறு வந்து எப்போதுமே அம்மா இடியப்பம் பண்ணுற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோறு நிறையா வச்சுடுவாங்க நைட்டு எனக்காகவே. அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்புக்கும் சோறுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ நைட் டைமில். ஸோ அதனால் நான் வந்து சரி பிளெஸ்ஸிங்காக கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மீன் குழம்பும் சோறு தான் வச்சு சாப்பிட்டேன். எல்லாருமே வந்து இடியப்பம் சாப்பிட்டாங்க. அம்மா கூட கேட்டாங்க, ஒன்று சாப்பிட்டு பாரு, அப்படி பழகு, எங்கே போனாலும் இப்படிலாம் வந்து இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வேணாம் அப்படின்னு ஒரே பேச்சாக வந்து சொல்லிட்டேன். என்னதான் இடியாப்பம் மீன் குழம்பு காம்பினேஷன் இருந்தாலும் அந்த சோறுக்கு சாப்பிடல அது ஒரு தனி டேஸ்ட்டு. அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து ஜம்ப் ஆகிடாச்சு. எல்லாருமே நைட்டு 12 மணிக்கெலாம் வந்து கொண்டாடி கண்முழிச்சு வந்து கொண்டாடி இருக்காங்க. ஆனால் நான் 10:30க்கே வந்து தூங்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நீ எந்திரிச்சு முழிச்சு விஷ் பண்ணி இப்போ உனக்கு ஏதாவது நடக்க போதா? ஒன்றுமே இல்லை. எப்படியா இருந்தாலும் நம்ம வாங்குகிற செருப்படி வாங்கிட்டே தான் இருப்போம் வருஷம் ஃபுல்லாக. எதுக்கு உனக்கு இந்த வேலை, நீ போய் தூங்கு ஃபஹிமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. நானுமே தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு 8 o'clock மேலே தான் வந்து எந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ வந்து குடிச்சிட்டு மூமாக்கு வந்து அம்மாவுக்கு வந்து சுகர் வந்து ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊசி வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. அதோடு சரி அதை வந்து என்னை தான் போட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கரெக்டாக போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிருக்கேன். சரி நம்ம ட்ரை பண்ணுவோம். எடுத்தது பயோமேக்ஸு அப்படின்னு வந்து சரி இதுக்காக யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா குளிக்கிறது இதெல்லாம் வந்து இல்லை. அம்மா வந்து நேட்டிவ் சைடில் இருக்க வந்து அது பேர் என்னமோல வட்லாப்பம் கோழியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அது பண்ணி சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து சாப்பிட்டாச்சு. இது வந்து இதுவுமே எனக்கு ஓரளவு தான் பிடிக்கும், ரொம்பலாம் வந்து சாப்பிட மாட்டேன். அது வந்து
இன்னொரு ஒன்று எக்லேயே வந்து ஸ்வீட் மாதிரி பண்ணுவாங்க. பட் அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து எல்லாருமே சாப்பிட்டாங்க. அதனால் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சரி பாத்திரம் கழுவி ரொம்ப நாளாக ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆணுச்சு. சரி கழுவி வச்சுருவோம், இல்லாட்டி இந்த பிள்ளை இப்படியே வருது, அப்புறம் ஏதாவது சாப்பாடு இருந்தால் சாப்பிடுது, அப்புறம் அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிருவாங்களேன்னு சொல்லிட்டு பாத்திரம் நிறையா இருந்துச்சு. அதையுமே வந்து கழுவி வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரில் வந்து பாட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய வேலை வந்து பண்ணலை. வாசல் எல்லாமே கூட்டினேன்னா வீடை வந்து கூட்டலை. சரி வீடையும் கூட்டிட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கலான்னு சொல்லிட்டு குளிக்கும்போது எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. சரி இன்றைக்கி வந்து அம்மாவோட சாரீ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அம்மாவோட ப்ளவுஸே வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டிச்சிங்லாம் பண்ணி வந்து கரெக்டாக வந்து கரெக்ஷன் பார்க்கையில் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் குலகுலந்தான் இருந்துச்சு. ஸ்டிச் பண்ணியுமே இதுக்கு மேலெலாம் அதை வந்து நம்ம டக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து கட்டிட்டேன். கட்டி ஒரு 10 நிமிஷம்தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து இந்த சாரீ ரொம்ப பெரிய சாரீ. அம்மா வந்து கொஞ்சம் குண்டாக தான் இருப்பாங்க. அவங்களோட சாரீக்கும் எனக்கும் வந்து சுத்தமாக செட் ஆகலை. இது எனக்கு தூக்கிட்டு நடக்க முடியல. அதுக்கப்புறம் நான் நைட்டியே வந்து போட்டுட்டேன். பழைய நைட்டியே வந்து போட்டுட்டேன். எப்போதும் மாதிரி வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் வந்து போட்டுட்டு அப்படியே டைம் எப்படி தான் ஓடுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து அம்மா பிரியாணி பண்ணியிருந்தாங்க. ஸோ பிரியாணி வந்து சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் டீலாம் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து வந்து குடித்தோம். அப்படி நைட் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் ஆயில் போட்டு வந்து மிஷினை ஓட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ட வீடியோவும் எடுக்க நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன். ஒரு பெரிய ஸ்டாண்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். கன்ஃபார்ம் வந்து எல்லாத்தையும் மறக்காமல் கேப்சர் பண்ணி ஸோ உங்களுக்கு வந்து பெரிய விலாகாக போடுறேன். எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க. டாடா பாய் சாராங்கி.